நிக்குதாயா, இல்லத்துக்குள்ள அது போக நோவு நொடி ஒரு பக்கம், இன்னைக்கு வருமானம் தேங்கி நிக்குது, கைவிட்டு போய் நிக்குதாயா, அதையும் மீட்டு கொடுத்து என் வட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு இருக்குது. உண்டா இல்லையா? எத்தனையோ பக்கம் போய் கையேந்தி பார்த்துட்டேன். நான் இருக்கிற தகுதிமான இல்லை, வர்ற வாரமே கட்ட உடைக்கிறேன். 8ஆம் நாள் இந்த கருப்பு நாள் அடையாளம் போதுமா? தாயி அடியா ஆங்கார கருப்ப கோட்டையில வந்து நீங்க மொண்டி கேட்டு நீ கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. காரியம் கை கூட மாட்டேங்குது, நல்ல காரியம் கை கூட மாட்டேங்குது. இது நல்லபடியா உத்து போட்டு என் வட்டியில காரியத்தை முடிச்சு கொடுங்கன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறீங்க. உண்டல்லையா தாயி? நல்ல காரியம் நீயும் முயற்சி பண்ணியாச்சாயா, முடிகிற ஓரத்தில் நின்று போயிருது. அப்படி இப்படி சொல்றாங்கன்னு சொல்லி மனம் வருந்தி வந்து என் பட்டியல் நிக்குது. உண்டல்லையா தாயி? அதெல்லாம் நான் இருக்கிற தகுதி மனல என்னை நம்பி வந்தாச்சுல்ல. இந்த பாலத்துக்கு இருப்ப தாய் இந்த அப்புறம் நான் திசை காமிக்கிறேன். திசை காமிச்சு அரமனை அமைதாயா, அரமனை அமைச்சு அலங்காரம் பண்ணி இதே பட்டியல் நிறுத்தி காமிக்கிறனாயா. சில குழப்பத்தை வச்சுட்டு நிக்குதா சொல்லாது, குழப்பத்தை வச்சுட்டு நிக்குது என்ற தீர்ப்பு கொடுத்துறியா? தீர்ப்பு என் பக்கம் விட்டுரு. இது அப்படி இதை பத்திரமா வச்சுக்க. அடியா சொன்னது அத்தனை மனசுல வாங்கிட்டியா? இந்த கருப்பை நான் இருக்கேன்னப்பா என்ற ஓட்டை கொடி நாட்டி தந்துடுறேன், அள்ளி படி வந்துடுறாயா. அத்தனைக்கு விட கொடுத்து இந்த பட்டியல உனக்கு முத்துத்தாய் போட்டு தந்துடுற தகுதி மனது புரிஞ்சுதா? ஓ 3ஆம் நாள் 72வது மணி நேரம் இந்த கருப்பை கோட்டையில வந்து நிக்கிறனாய் சாதிச்சு போறோம். தொழிலுக்கு எல்லாம் வச்சுக்கோ. இந்த ஒன்னா வாங்க குடி ஓடு. அடியா சொன்னதெல்லாம் மனசுல வாங்கிட்டியா? இந்த பாலத்துக்கு ஏற்ப நான் இருக்கிற தகுதிமான இல்லை. எந்த இடத்துக்கு கொஞ்சம் சோதனை போட்டுட்டான், சோதனை போட்டிருக்கிறேன். அந்த சோதனையில ஜெயிச்சு தான் வந்து நிக்கிறேன். பயப்பட வேண்டாம். இந்த அம்மாவாசைக்குள்ள உனக்கு கோடு போட்டு காமிச்சாரு. போதுமா? இந்த ஓடு தாயி. இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிற தகுதிமன் இல்லாயா, இன்னைக்கு இல்லத்துக்குள்ள வெளியே சொல்ல முடியாது முடிச்சுட்டு நிக்கிறியாயா. கைக்கும் அடங்க மாட்டேங்குதாயா. இன்னைக்கு அலங்கோலமா போய் நிக்குதாயி. வருமானமும் வந்து சேர மாட்டேங்குதாயா. மட மாதிரி போயிட்டு நிக்குது. தாயி இதை மடமான நம்ம தோட்டத்துக்கு எல்லாமே கொண்டு விடணும் மரபெல்லாம் சொல்லிட்டு இருக்க. கொண்டு வந்து விடணும் வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா. அது போக வருமானம் 1 பணம் வந்தா 9 பணம் தெண்டாம். இல்லத்துக்குள்ள 1 பொண்ணு ஈட்டி கீட்டி பாயுதாயா. இது எல்லாம் மீட்டு கொடுத்து பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். வட்டி இன்னைக்கு அலங்கோலமா போய் இன்னைக்கு 2 ஆண்டு காலத்துக்கு மேல ஆகி போச்சாயா. இந்த 6 மாச காலத்துல வாழ்றதா சாப்பிடறதா அப்படின்னு சொல்லி போர்க்களமா வந்து நிக்கிறேன். இந்த விஷயத்தையெல்லாம் போட்டுக்கிட்டு பயப்படாது தாயி. தாய்க்கு அப்புறமா நான் இருக்கிற தகுதி மனது. இன்னைக்கு முள்ளுவேலி போட்டு முள்ளுவேலியில சூது பண்ணி போட்டாங்க மரபொருளா சொல்றேன். அது நான் இருக்கிறேன். அதெல்லாம் விட்டு உனக்கு புரியாது. நான் எடுத்து வீசி வட்டியை வாழ வச்சு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. போகுமா? என்ன ஒரு கிழு நட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு சாமி கும்பிட்டு இருந்தியா? கும்பிடுறியா? கும்பிடு, விட்டுறாத. புரியுதா? பயப்பட வேண்டாயா. 9 கனி அரைப்படி நல்லெண்ண மஞ்சத்தூளோட கொண்டு பட்டியல் நெல்லு கட்டை உடைக்கிறனாயா. காட்டை தச்சு பேர் வாங்கி போடலாம். போதுமா? குறிப்பு முடிச்சு கொடுத்துறேன்னு சொல்லிட்டேன். தாயி உள்ள அது வெளி சிரிச்சிருக்கிறிய. இல்லத்துக்குள்ள சாணையெல்லாம் முளைஞ்சிருக்குதாயா. கை கிடைக்கிறது வாய் கிடைக்க மாட்டேங்குது. இல்ல மத்தனை நீ தடுமாறி தலைக்கு மேல சும சேர்ந்து சுமையும் இறக்குற கொள்கையும் 1 நிமிஷம் அந்த மறு நிமிஷம் பட்டி முடங்கி நிக்கிறாயா. கட்டுல போட்டு இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்றது 3 ஆண்டு காலமா படாத பாடுபட்டு நிக்கிறாயா. இது நல்லபடியா தொழிலையும் பெருக்கி செல்வாக்கையும் பெருக்கி இருக்க சிக்கலை முடிச்சு அதை கைப்பற்றி கொடுன்னு வந்து கேட்டுச்சு. இல்லையா? பார்த்தலாமே இந்த பாதுகாப்பு நான் இருக்கிறனாயே தாய் தாப்புமா கூட வந்து நின்று அல்லையில போட்டு அலசூடு போட்டு மீட்டு கொடுத்துறனாயா. முத்து போக காமிக்கிறனாயா. தகுதிமா போதுமா? சொன்னது நெசுமா? ஐயா தாயி அங்கார கருப்பு கோட்டையில வந்து இன்னைக்கு நில குழந்தை தீராத குறையோட வந்து நிக்குதே இல்லையா. இன்னைக்கு இல்லத்துக்குள்ள கைவிட்டு போய் நிக்குதா. கைவிட்டு போறது நீ கை கொண்டு சேர்த்து என் வட்டியில வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. இல்லத்துக்குள்ள தொழில் முறையும் அப்படித்தான். என்னப்பா இன்னைக்கு 1 பணத்துக்கு 9 பணம் தெண்டமாய் நிக்கிறாயா. தலைக்கு மேல சும சேர்ந்து நிக்குது. எல்லா விதத்திலுமே கைவிட்டு போயிடுது. இதை மீட்டு கொடுத்து என் வட்டியில முதல்ல சிக்கலுக்கு பட கொடுத்து என்னை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். இன்னைக்கு தலை தப்புமா தப்பாதான் நிக்குதாயா. ஏமாந்த போல பொழைச்சிருச்சு. கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி இன்னைக்கு நம்பி ஏமாந்து இன்னைக்கு கைவிட்டு இன்னைக்கு அக்கடியில நின்று வேடிக்கை பார்க்குதாயா. உண்டா இல்லையா தாயி?
இன்னைக்கு சூழ்ந்து போச்சு, அக்கடி கட்டுல போட்டு நிறுத்தியாச்சு. இதுக்கு விட கொடுக்க முடியாம வந்து நின்றுட்டு இருக்கிற இந்த கருப்பை கூடவே வந்து நிக்கிற நாயா, கட்டை உடைக்கிற நாயா, முதல் அதுக்கெல்லாம் பாதுகாப்பு பண்ணிடலாம். புரிஞ்சுதா? நீ கீழாத அளவுக்கு சிக்கல் பண்ணாத அளவுக்கு நீ நிம்மதியை விட்டா தானே எல்லா காரியம் நடத்த முடியும். அதுக்கு எல்லாம் ஒரு கேட்டு போட்டுறேன். புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் படிப்படியா மீட்டு அத்தனை பேத்துக்கு விட கொடுத்து இந்த பட்டியல நிலையா நிக்க வச்சிருந்தப்பா. இது சத்தியபா போ, நான் இருக்கிற தகுதி மனைவி. புரிஞ்சுதா? இதை போக்குவரத்துல வச்சுக்க. வடியா தாயி தீராத குறைவேல வந்து நிக்கிறீங்க இல்லையா? பேர் வழங்கோன்னு பேர் வாங்கி கொடுத்து வம்சாவளிக்கு உத்தரவு போட்டு கொடுத்து பட்டி பெருகோன்னு வாக்கு பொங்கணும் வந்து கேட்டுட்டு நிற்குது. அது போக இல்லத்துக்குள்ளார வருமானமும் பத்த மாட்டேன். நானுக்கு தகுதிமான தாய் தப்புமா நான் இருக்கேன். நாய வரம் கொடுத்து வாழ வைக்க வேண்டியது எம்பொருள். அது போக 2 பேருமே இனம் புரியாத குழப்பத்துல நின்றுட்டு இருக்கிறீங்களே, மீட்டு போடலாமே. இந்த பாத்து கருப்பு நான் இருக்கேன்னாயா, எனக்கு எப்படி வழியிடணுங்கிறது எனக்கு தெரியும். இந்த கருப்பை கோட்டையில வந்து கொடி நாட்டி பேர் வைக்க இந்த இதை நீ போக்குவரத்து வச்சு எடுத்துக்க. தாயே காரிய 2 காரியம் நடந்து 2 காரியம் விண்ணப்பட்டு போச்சு. அடியானுக்கு கங்கணம் பண்ணி கங்கணத்துல 2மே விண்ணப்பட்டு போச்சு. விண்ணப்பட்டுல இன்னைக்கு எதையாவது ஒன்னாவது கொண்டு வந்து இலச கொண்டு வந்து சேர்த்துன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? அடியானும் குறும்பு பண்ணிட்டு இருக்கிற, அவனும் அந்த பழக்கத்துல இருந்து மீட்டு கொடுத்து ஆகாத பழக்கத்துல அடிமையாகி இன்னைக்கு அத்தனையுமே அலங்கோலமா போச்சாயா. இதுக்கு விட கொடுன்னு வந்து என்கிட்ட நடையா நடந்து நடவரம் கேட்டுட்டு நிக்கிறியா? முதல் ஒன்று அடியான திருத்தோணும். புரியுதா? அந்த ஆகாத பழக்கத்திலிருந்து அலங்கோலத்திலிருந்து மீட்டு கொடுத்து அதே மாதிரி இன்னைக்கு மீட்டு கொடுத்தனாயா. புரிஞ்சுதா? இந்த அம்மாவாசைக்குள்ள அவன் அடைச்சு கொடுக்குறேன். அம்மாவாசை முடிஞ்ச கையோட ஆடி பூ பறிச்சு ஜோடி செலவு பார்த்து பாட்டி உடனே சேர்த்திருந்தாயா குழந்தைக்காக. இந்த அப்படி போ வரம்போ தாயே கோட்டி மகா, இந்த பாத்து கருப்பும் கோட்டையில வந்து உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியா தாயி? இல்ல மத்தனையும் படுகளும் சாஞ்சு போச்சாயா. இன்னைக்கு வருமானம் பத்த மாட்டேங்குது, காரியமும் கை விட மாட்டேங்குது, காரியம் கை கூட மாட்டேங்குது. இன்னைக்கு இல்லத்துக்குள்ள வெளியே சொல்ல முடியாத மொண்டிக்கட்டுல போட்டு கிடக்குதாயா. இல்லையா? நீயும் கட்டோடைக்கிறதுக்கு பல பக்கம் போய் பாத்துக்க. ஒரு பக்கம் கட்டோடைக்கல கடக்குள்ள என்னை நம்பி வந்து நின்று இதுக்கெல்லாம் விட கொடுத்து காரியத்தை முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிற்கிறியா? நான் இருக்கிற தகுதிமான இல்ல. இந்த பாலத்து கருப்பை என்னைக்கு பொய்யே எடுக்க மாட்டேனாயா. என்னை நம்பி நின்றுட்டா இந்த கருப்பு கோட்டையில கொடிக்காட்டி கொடுத்துருவேன். இது சத்திய வாக்கு தகுதி பண்ணு. கொஞ்சம் கருப்பை கோட்டையில சிக்கலுக்கு விட கொடுத்து மொண்டி கட்ட நீக்க பண்ணலாம். போதுமா? ஓடு காரியம் கை கூடவனு சிக்கலா நிக்குது. படிக்கு படி போட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? முதல்ல அவனை அந்த சிக்கல்ல இருந்து மீட்டு கொடுக்கணுமாயா. அதுக்கப்புறம் தான் அந்த காரியத்தை நடத்த முடியும். பயப்பட வேண்டாம். அவனை முதல் மீட்டு கொடுத்திருந்தாயி. அது போக இல்லத்துக்குள்ள சில முறையில தெளிவு இல்லாம நின்றுட்டு இருக்கிற அந்த தெளிவுக்கும் விடவு. போதுமா? வெத்த கண்ணு ஒரு ஆங்கண் ஒண்ணு இன்னைக்கு அலங்கோலமா போய் இன்னைக்கு பட்டி விட்டு பட்டி கை மாறுதுரா வந்து நிக்க சொல்லு பார்க்கலாம். அடியா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்குதாயா? மீட்டு கொடுத்துட்டுமா? நானுக்கும் தகுதிமான் இல்ல. இந்த தங்கத்துக்கு கடன் போட்டு கொடுத்து இதே பட்டிய நான் வாழ வச்சு கொடுத்துறனாயா. நீ நினைச்சபடியே மீட்டு 8ஆம் நாள் இந்த கருப்பை கோட்டைக்கு வரனாயா முடிச்சு கொடுத்துற. பிடிக்கும் இவா வயிற்று நிக்காத கருப்பை நான் இருக்கிறேன். சில விஷயம் இங்க உடைக்க முடியல. இதுதான் முடியலையா? திசை எப்படி காமிச்சு எப்படி முடிக்கிறேன்னு பாரு. இது சத்தியவா. இந்தா எல்லாரும் வச்சு சொல்லு. அடியா கை மாறுதப்பா. இன்னைக்கு இல்லத்துக்குள்ள தெளிவில்லாம நிக்குதாயா. தொழில் முறைக்கும் சரி இல்லத்துக்குள்ள காரியத்துக்கும் சரி இன்னைக்கு கைப்பற்ற முடியாம இன்னைக்கு பட்டி அத்தனை உன்னை இந்த ஏட்டு உன்னை கூப்பிடலையப்பா. நான் கூப்பிட்ட ஏடு வேற இருந்தாலும் வந்துட்டேன். புரியுதா? இதுல இருந்து நல்லதுக்கு உத்தரவு போட்டு என் பட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு இந்த ஆங்கார இருப்பேன். அதுல இருந்து மீட்டு பட்டி பேர் வைப்போம். போதுமா? ரகசியத்தை உடைக்கல. புரிஞ்சுதா? கட்டை உடைக்கிறேன். கட்டை தச்சு கச்சது அல்லையில போக்கரையில போட்டு மீட்டு கொடுத்தேன். போதுமா? வீட்டு கொடுத்துறேனப்பா. போ அடியா. சமாளிக்க முடியலையா? இல்லத்துல எல்லாம் கைவிட்டு போய் நிக்குதே இல்லையா? கைவிட்டு இன்னைக்கு கச்சேரி வீதியில போய் நிக்குதாயே. சவால் போட்டுட்டு நிக்குது. பாத்திரலாம்
அப்படின்னு சொல்லி உண்டா இல்லையா? அதை கைப்பற்றி கொடுத்து என் பட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். அது போக இல்லத்துக்குள்ளார இன்னைக்கு தொழில் முறையும் சின்னாபின்னப்பட்டு போச்சு, வருமானமும் பத்த மாட்டேங்குது. இன்னைக்கு சில ஆகாத அலங்கோலமாகி இன்னைக்கு அலங்கோலத்துக்கு விட கொடுக்க முடியாம இன்னைக்கு விட்டப்பட்டு போச்சுன்னு சொல்றேன். உண்டா இல்லையா? பயப்பட வேண்டாம். நான் இருக்கிற தகுதிமானில் பாடம் கப்பிக்க வேண்டியது கப்பிச்சுட்டு பட்டியோட சேத்திரனாய பயப்படாத, விண்ணப்பட்டு போயிருந்து பயந்துட்டு நிற்காது. புரிஞ்சுதா? நான் இருக்கிறேன். நீயும் சிலதெல்லாம் மாறிக்கும். மதிப்பியா? பயப்பட வேண்டாம். இந்த பாதுக்கு இருப்ப தாய் தகப்பனுமா நான் இருக்கிறேன். சரி வந்து புடிச்சுக்கோ. போதுமா? ஓடு. என்ன பெத்த கண்ணுக்கு சமாளிக்க முடியலையா? உன்றதும் ஒண்ணு விட கொடுக்க முடியாது முடிச்சுட்டு நிற்கிறிய. விட சவால் போடுறாங்களா? என்னவெல்லாம் மழையாட்ட நம்பினது இன்னைக்கு மலைச்சிட்டு நிக்குதாயா? இல்லையா? பெத்த கண்ணு பிரச்சனை பாப்பையா, உன்ற பிரச்சனை பாப்பையா, என்னதான் பண்றதுன்னு தெரியாம நானே தீர்ப்பு தரணும்னு வந்து நின்றுட்டேன். உண்டாலையா தாயி? கவலைப்படாதையா, இந்த அம்மாவாசைக்குள்ள தீர்ப்பு தரும். இந்த அம்மாவாசைக்குள்ள நீ நினைச்சபடியே நல்ல தீர்ப்பு கொடுத்து ரெண்டையும் சரி பண்ணி கொடுத்த. போதுமா தாயி? போதுமா? போ வரம்போ. பட்டி விண்ணப்பட்டு நிக்குதடா. அட பெத்த கண்ணு ஆங்கன்னு இன்னைக்கு அலங்கோலமா போய் நிக்குதடா. ஏடா 3வது ஏட்டிலே கூட்ட வரமாட்டேங்கிறான் அடியா. தாயி அடியா, நான் எப்படி இந்த கத்தி பணமா இருந்து அக்கடி கையில இருந்து நிக்கிறோம், அதே மாதிரி அக்கடியா கூடிய ஆறாப்படி இன்னைக்கு பட்டியல் வந்து நிக்கிறியா? பெத்த கண் இன்னைக்கு தெசுமாரி போகுதாயா? மடமாரி போகுது. மடமாரி போற கண்ணு இன்னைக்கு மடமீட்டு கொடுத்து என் பட்டியல வந்து ஒப்பனையும் வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? அது போக வருமானம் 1 பணம் வந்தா 9 பணம் தெண்டமாயி நிக்குதாயா? இல்லத்துக்குள்ள அத்தனை சேதாரமாயி நிக்குதாயா? உன்ற கைக்கும் அடங்க மாட்டேங்கிறான், மத்த கைக்கும் அடங்க மாட்டேங்கிறான். இன்னைக்கு அதை விட்டுட்டா அப்படின்ட்டா கோர்ட்டு கச்சேரி வில்லங்கத்துக்கு போயிருமப்பா. இதுல இருந்து மீட்டு கொடுத்து தங்கத்தை உன்ற தங்கத்தை கையில ஒப்படைன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற. என்னென்னமோ நடந்து போயிருந்து பயந்துட்டு நிக்கிறியா? தாய் அப்புறமா நான் இருக்கிற தகுதி மண் என்னை நம்பி வந்துட்டீங்களா? மீட்டு தரேனப்பா, ஒண்ணு கலக்க வேண்டாம். இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிறேன். புரிஞ்சுதா? இன்னைக்கு வேற வேலை நடந்து போச்சு, அந்த வேலையை நான் எடுக்கணும். நீ அடியாங்கிட்ட போய் அதை இது எதுவுமே பேசிட்டு இருக்க கூடாது. நீ பாட்டுக்குன்ற பொழப்பாரு, நான் பார்த்து. போதுமா? அது வந்து மீட்டும் கையில ஒப்படைச்சப்பா. போதுமா? அதே மாதிரி வருமானத்துக்குமே உத்தரவு போடுறப்போ இந்த அப்படி போய் வரம்போ. அடியா, பூமி விற்கணும், இடம் விற்கணும், வீடு விற்கணும். இதுல இருந்து சிக்கலை மீட்டாத்தான் கடன் பிரச்சனை மீளணும் அப்படின்னு மட்டும் கேட்டு நிக்கிறியா? தை மாசம் தடை போட்டு கொடுத்துறேன், கொஞ்சம் இறங்கி வா, மற்றவையும் ஏற வச்சு முடிச்சு கொடுத்துறேன். போதுமா? அதுபோக குடும்பத்துல சில சிக்கல்ல நிக்கிற, அந்த சிக்கலுக்குன்னு தை கடைசிக்குள்ள படுறது போறோம். நீ பட்டிக்குள்ளார அத்தனை தடுமாறி நிற்கிறாயா? இல்லத்துக்குள்ளார வருமானம் பத்த மாட்டேங்குதாயா? வட்டிக்குள்ளார உள்ளவே இருக்க முடியாது, வெளியே ஓடி போயிடலான்னு இருக்குமாயா? கட்டுல போட்டு இன்னைக்கு 4 ஆண்டு காலத்துக்கு மேலாகுதப்பா. படிப்படியா முடங்கி இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம வாழ்வா சாவான் கடற்கூர்ல என்னை நம்பி வந்து நிக்கிற. நான் இருக்கிற தகுதிமான இல்ல, அதுக்கு ஒரு பாதை காமிக்கிறாயா? பாதை காமிச்சு உங்க பட்டிக்கு பேர் வாங்கி தந்துடுறேன். ஒரு தேங்காயோட முக்கண்ணோட கொண்டு வந்து என் பட்டியல கொடுக்க சொல்லு. பட்டியல் இருக்கிறத ஓட்டி காமிக்கிறாயா? சில விதைகள்லாம் உனக்கும் எனக்கும் தெரிய வேண்டிய விஷயம், வெளியே சொல்ல முடியாது. என்னை முழு மனசோடு நம்பிட்டு நின்று அப்படின்னா இந்த கருப்பை தாயின் தவப்புமா இருந்து அத்தனைக்கு விட கொடுத்து இதே பட்டியல உன்னை வாழ வச்சு கொடுத்த. போதுமா? அரமனை அமைய மாட்டீங்களா? நம்பி நிக்கிறியா? நம்பி நின்னுட்டு அப்படிட்டா இந்த பால் கருப்ப அரமனை சம்பளம் வாங்கி தரனாயா? 2 உத்தியோகம் வருது. ஒண்ணு பேங்க், புரிஞ்சுதா தாயி? இன்னொரு உத்தியோகம் அது சம்பந்தப்பட்டதுதான் வருது. புரிஞ்சுதா? 2ல ஒண்ணு அமைச்சு கொடுத்துருவேன், புரிச்சுக்கோ. அது போக இல்லத்துக்குள்ளார குழப்பத்தை போட்டுட்டு நிக்கிறேன், வெளியே சொல்ல வேண்டாம். நான் இருக்கிறேன் தாயி. தை கடைசிக்குள்ளார பூத்துக்குள்ளுங்க நந்தவனமா மீட்டு போடலாம். தகுதி, புரிஞ்சுதா?